ரெட்டைமலை என்ற ஒரு விவசாய கூலிக்கு மகனாக பிறக்கிறார். அவர் மிகவும் ஏழ்மையான குடும்பம் தான் பிறக்கும்போது. அவங்களாம் அங்கே வாழ்வதற்கு வழி இல்லாத காரணத்தினாலே தஞ்சையை நோக்கி அவர்கள் பிழைப்புக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. ரெட்டைமலை சீனிவாசன் என்பது ஒரு பெயர். தந்தையின் பெயரை இணைத்து அவர் ரெட்டைமலை சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டார். அப்போ சீனிவாசன் என்பது ஐயாவுடைய பெயர். சீனிவாசன் என்பது தான் அவருடைய தாத்தாவுடைய ஐயாவுடைய பேர். அவருடைய தந்தை ரெட்டைமலை பேரையும் சேர்த்து அவர் இணைத்து ரெட்டைமலை சீனிவாசன் என்று அவர் அழைத்தார்கள். அவர் அங்கே தஞ்சையிலே இருக்கும்போது பள்ளியில் படிக்கின்ற காலத்திலே மிகவும் மோசமான சாதி வரி அங்கே தாண்டவமாடி இருக்கிறது. பள்ளிக்கு அவர் முதலாக சென்று விடுவார். வகுப்பு விடுவதற்கு முன்னாக வெளியே வந்து விடுவார். மற்ற மாணவர்கள் இவனும் பேசுவார்கள், இன்ன சாதி என்று கேட்பார் என்ற அச்சத்திலே அவர் நடந்து கொண்டார் என்று அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். அவர் ஜீவிய சரித்திரம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிடுகின்றார். அதை போலவே அவர் அதை பள்ளி கல்வியை முடித்த பின்பு கோவையில் அவர் பட்டப்படிப்பு அங்கே போகிறார். அந்த காலத்திலே முதலில் ஆதி திராவிட சமுதாயத்தில், அதாவது பறையர்கள் சமுதாயத்தில் பள்ளிக்கே செல்ல முடியாத சூழ்நிலை இருந்த காலத்தில், கல்வி மறுக்கப்பட்ட அந்த காலத்தில் முதலில் பட்டப்படிப்பு படித்து பட்டம் பெற்ற ஒரே ஒரு தலைவர் ரெட்டைமலை சீனிவாசன் என்பது குறிப்பிடத்தக்கது.